அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளால் இந்த இரவு தொழுகையை நாம் தொழுதுவிட்டு அவனினுடைய இந்த இல்லத்திலே இறை வசனங்களிலிருந்தோ சஹாபா பெருமக்களினுடைய வாழ்க்கையிலிருந்தோ ஏதேனும் ஒரு படிப்பினை நமக்கு புலப்படாதா, நம்முடைய உள்ளத்தை மாற்றிவிடாதா, நம்மை ஈமான்தாரிகளாக உறுதியாக்கி விடாதா என்கின்ற ஒரு பேராவலிலே நாம் எல்லாருமே இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் ஒரு சஹாபி, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு இப்போ நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லி நான் ஒரு விடுகதையை போட்டு நீங்கள் அதை அவிழ்த்து விட்டு அதுக்கெல்லாம் என்ன டைம் சுத்தமாக இல்லை, சரியா? அதனால் விறுவிறுன்னு நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிடுங்க. ஏன்னா அங்கங்கே கவனம் செதறிச்சின்னு வையன் கேள்வியை கேட்டுக்குவேன், சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும், சரியா? சரி, இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அது ஒரு சஹாபி. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கின்ற அந்த நேரத்தில் தனக்கு பிறகு யார் யாரெல்லாம் ஹலீஃபாவாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும்போது, அதாவது அலி, உஸ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்படிப்பட்ட இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாத்தையும் பேர் எழுதிட்டு அவங்க சொன்னாங்க, ஏன்னா சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா அவர் மட்டும் இருந்திருந்தார்னா அவரே நான் என்ன செஞ்சிருப்பேன், ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பேன். அவ்வளவு தகுதியான ஆள், ஹிலாஃபத்துக்கும் சரி ஆட்சி அதிகாரத்திற்கும் சரி அவ்வளவு தகுதியான ஒரு ஆளாக அவங்க இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காலகட்டத்தில் ஒரு போர், சரியா? அது இன்ஷா அல்லாஹ் இந்த இதனுடைய இறுதியில் பார்ப்போம். அப்போ இப்படிப்பட்ட இந்த நிலையில் பொதுவாகவே ஒன்று நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது சஹாபாக்களினுடைய பேரை நம்ம சொல்லும்போது ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், அலி இப்னு அபி தாலிப், ஏன்னா அந்த மாதிரி, அதாவது இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் அப்படின்ட்டு வருது இல்லை. ஏன்னா இப்போ கூட நம்ம பசங்களில் சில பேர் என்ன செய்கிறோம், சில பெயர்களை எழுதும்போது வாப்பாவுடைய பேரை சேர்த்து ஏன்னா நடுவில் இப்னு அல்லது பின் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம், நாம் இணைத்து எழுதுகின்றோம். ஆனால் இவரினுடைய பேரை நீங்கள் பாருங்களேன், சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா அப்படின்ட்டு வருது. தமிழில் சொல்லுங்க, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபான்னு அரபுல எழுதணும், சரியா? அப்போ வந்து இவர் பேர் சாலிமு, சரியா? இவரினுடைய எஜமானன் பேர் தான் அபூ ஹுதைஃபா. இவரினுடைய எஜமானன் பேரு அபூ ஹுதைஃபா. அப்போ அவங்க அப்பா பேரு தெரியல, அவருக்கே தெரியல. சின்ன பிள்ளையில தொலைஞ்சு போன ஒரு ஆளை சந்தைக்கு கூட்டு வந்து என்னது மக்காவில் சந்தையில் அவர் என்ன செஞ்சாங்க, சின்ன வயசுலேயே வித்துட்டாங்க. அவர் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனது அடிமையாகவே என்ன செய்யறாரு, வளர்க்கப்பட்டார் அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம். உத்பத்துக்கு ரபியா கேள்வி பேர் ஞாபகம் இருக்கா? உத்பத்துக்கு ரபியா ஹம்சாவினுடைய ரலியல்லாஹுடைய இது பத்ர் யுத்த காலத்துல வெட்டி சாச்சாங்கள்ல வெட்டப்பட்ட ஆள் யாரு? மக்கத்து குறைஷி தலைவர்கள்ல ஒரு ஆள் தான் யாரு? உத்பத்துக்கு ரபியா. அவரினுடைய பையன் தான் யாரு? அவரினுடைய பையன் தான் அபூ ஹுதைஃபா, சரியா? அபூ ஹுதைஃபா, ஹிந்தா, வலீது, இது எல்லாமே உத்பத்துக்கு ரபியாவினுடைய பிள்ளைகள், சரியா? இப்போ இந்த அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களினுடைய மனைவியினுடைய அடிமை தான் சாலிம், சரியா? அப்போ அந்த மனைவி என்ன செய்யறாங்க, எப்பா நீ இவ்வளவு காலம் எங்கள்கிட்ட இருந்துட்ட, நல்ல ஒரு அடிமையா இருந்த, எல்லா வேலையும் செஞ்ச, உன்னுடைய நன்னடத்தையின் காரணமாக நாங்க என்ன செய்யறோம், உன்னை உரிமை விடுகின்றோம், நீ எங்கனாலும் போ, எனக்கு நீ அடிமையே நீ இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க, சரியா? அனுப்பி வச்ச உடனே இவருக்கு தான் யாரும் இல்லையா, இவர் என்ன செஞ்சாரு, அங்கங்க பார்த்தாரு, வச்சாரு, யோசிச்சாரு, சரி ஒன்றும் சரி வரல, பேசாம நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்ட்டு அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய என்ன செஞ்சிருந்தாரு, இருந்திருந்தாரு, சரியா? அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றார்கள்.
அப்போ மக்களுக்கு மத்தியில எப்படி பேச்சு இருந்துச்சு அப்படின்னா, சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அபு ஹுதைஃபாவினுடைய மகன் சாலிமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொண்டிருந்தார்கள். ஏன்னா இஸ்லாம் உதயமாகுது, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே, சாலிமும் சரி அபு ஹுதைஃபாவும் சரி, ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சாதாரணமான ஒரு நேரம் கிடையாது, கடுமையான ஒரு நேரம் தான். அதாவது மக்காவுல எதிரிகளினுடைய துன்புறுத்தல் தாங்க முடியாம முதன் முறையாக ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் போறாங்கல்ல, அந்த நாட்டோட பேர் என்ன? அபிசீனியாவா? மாஷா அல்லாஹ். அபிசீனியாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் போனாங்கல்ல, அதுல அபூ ஹுதைஃபாவும் ஒரு ஆள். சரியா, ஆரம்பமாக என்ன செஞ்சாரு, ஹிஜ்ரத்துக்கு அந்த ஊருக்கும் போயிருக்காரு. ஏன்னா அதுக்கு பிறகு காலங்கள் என்ன செய்து உருண்டோடுகின்றது, ஒரு சட்டம் ஒன்று இறங்குது. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்க இந்த இந்த பிரச்சனை வரும்போது, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை வரும்போது, ஏன்னா திருக்குரானிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு சஹாபி யார் தான், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா, அப்போ இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை விட்டுட்டாங்க. நபிக்கு கூடவே இருந்து நபி அவர்களுடைய பிள்ளையை போன்றே என்ன செஞ்சார், அவரு வளர ஆரம்பித்தார். சரியா, அப்போ அதனால மக்கள் எல்லாரும் என்ன பேசுனாங்க தெரியுமா, அதாவது ஸைத் இப்னு முஹம்மது அப்படின்னு சொன்னாங்க. முஹம்மதுடைய மகன் ஸைது அப்படின்னு மக்களுக்கு மத்தியில பரவலாக பேச்சு வந்துருச்சு. உடனே அல்லாஹ் தஆலா பார்க்கறான், என்னது வளர்ப்பு பிள்ளை தான் சொந்த பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்துடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, வமா ஜஅல அத்இயாஅக்கும் அப்னாஅக்கும், உங்களினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் உங்களினுடைய சொந்த பிள்ளைகள் அல்ல. வழக்கம் தானே செய்தியா, அது என்ன சொந்த பிள்ளை மாதிரி வாப்பாவுடைய பேரை சேர்த்து இதனுடைய பேரை சேர்த்தியா, அது என்ன சொத்து பத்துக்கள்ல இருந்து இது பாகம் ஒரு பங்கு இவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா, அப்படிலாம் என்ன செய்யாது, வராது, அதெல்லாம் கிடையாது. வளர்ப்பு பிள்ளையா வளர்க்கிறியா, அதற்கு சில ஷரத்துக்கள் இருக்கு, அதனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு நீ பிள்ளைய வள அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். மாறாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லும் போது, அதாவது ஸாலிகும் கௌலுக்கும் பி அஃப்வாஹிக்கும், இந்த மாதிரி அதையும் புள்ள ஸைதியா மகன் சாலினியா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி சொல்வது உங்களினுடைய வெறும் வெற்று வாய் பேச்சு தான். உண்மையில அப்படிலாம் என்ன செய்யாத ஆகாது, பெத்தா தான் புள்ள. இன்னைக்கும் எனது இஸ்லாமிய மக்கள்ல சில நபர்கள் இருக்கிறாங்க, என்ன நீண்ட காலம் பிள்ளை இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளையில இருந்து என்ன செய்யறாங்க, எடுத்து வளர்க்குறாங்க. ஏன்னா நான் தான் வாப்பா, இதுதான் அம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில மிகவும் தவறான ஒரு போங்கு அப்படிங்கிறத நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி அந்த சட்டத்தையே என்ன செய்யறான், உடைக்கிறான். அந்த சட்டம் எந்த அளவுக்கு உடைக்கப்படுகின்றது அப்படின்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிய அல்லாஹ் என்ன செய்யறான், தலாக்கு உட வைக்கிறான். தலாக்கு உட வச்சு ஃபஸவ்வஜ்னாகஹா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பெண்மணியை உமக்கு நாம திருமணம் முடித்து வைத்தோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபஸவ்வஜ்னாகஹா, அவளை நாம உமக்கு திருமணம் முடித்து வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குறள்ல வசனத்தை என்ன செய்யறான், இறக்கி தெளிவா பேசுறான். அப்போ பெத்த பிள்ளையினுடைய மனைவியை என்ன செய்யக்கூடாது, ஒரு வாப்பா திருமணம் முடிக்க கூடாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது முதலே இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தணுன்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். அப்ப இந்த சட்டம் இறங்கின உடனே இப்ப என்ன செய்யறது, சாலிமை என்ன செய்யறது, சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளையாக ஆகாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறா, சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அப்ப என்ன செய்யறது, எல்லா சஹாபா பெருமக்களினுடைய பெயரோடு அது வாப்பாவினுடைய பெயர் இருக்கும். காலித் இப்னு வலீத், சரியா, உமையத் இப்னு கலப், இந்த மாதிரி எதிரிகளினுடைய பெயர் கூட என்னது, அவங்க வாப்பாவினுடைய பெயர்ல தான் ஜாயிண்ட் ஆகி வரும். இப்ப சாலிமுக்கு என்ன செய்யறது, அவங்க பார்த்தாங்க சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அப்படின்னு என்ன செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க. இந்த மௌலாவுக்கு நிறைய அர்த்தம் உண்டு, சரியா. மௌலானா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இல்ல, சொல்றோம் இல்ல, அந்த மௌலா அப்படின்னா
அதாவது அபூ ஹுதைஃபாவினுடைய கேராஃபில் இருக்கக்கூடிய சாலிமு, அபூ ஹுதைஃபாவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சாலிமு, அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை என்னது சாலிமு, அபூ ஹுதைஃபாவினுடைய எஜமானன் சாலிமு அப்படின்ட்டு இந்த மௌலா அப்படிங்கிற அந்த வார்த்தையே என்னது பல அர்த்தங்கள், அடிமைன்னும் என்னது அர்த்தம் இருக்கு, அதே மாதிரி எஜமானன் அப்படின்ட்டும் அர்த்தங்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு தோதுவான முறையில் என்ன செய்வாங்க, அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். சரியா? அப்போ சாலிம் இப்னு அபீ ஹுதைஃபா, சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா அப்படின்னு என்ன செய்து அது மாறுது. அப்போ அபூ ஹுதைஃபாவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சாலிம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இவர்களினுடைய பெயரை சஹாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கின்றார்கள். அப்போ இந்த இடத்துல இது மிக முக்கியமான ஒரு சட்டம். சரியா? இந்த சட்டத்தோட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்துல மக்காவில் இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இப்போ மதீனாவினுடைய நிலை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் யாரெல்லாம் என்ன முஹாஜிரீன்களாக மதீனாவுக்கு வருகின்றார்களோ, அன்சாரிகளில் இருந்து ஒரு தோழரை என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் சகோதரர்களாக ஆக்குகின்றார்கள். ஏன்னா முஹாஜிரீன் அப்படின்னா என்னமா, என்னால முடியல. சரியா? இந்த ஒரு நாள்ல இவங்களுடைய வரலாற இன்னும் முடிக்க முடியாது. ஏன்னா 10-5 அல்லது 10-10க்கு நான் என்ன செய்யறேன், என்னால முடிஞ்ச அளவு கொண்டு போறேன். மீதி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடருவேன். சரியா? எப்பா என்னப்பா என்ன கேள்வி கேட்டேன்? முஹாஜிரீன்கள்லாம் யாருமா சொல்லுமா? மக்காவாசிகள், மக்காவில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்து வந்தவங்களை தான் முஹாஜிரீன்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். சரியாமா? மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வந்தாங்கல்ல, அவங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முஹாஜிரீன்கள் அப்படிம்பாங்க. அன்சாரிகள், அன்சாரி தோழர்கள் மதீனாவாசி. மக்கான ஒண்ணு அப்படி கண்டுபிடிச்சாங்க. என்ன? சரி, அப்போ அன்சாரிகள், நசாரா என்சூர், அதுல இருந்து வந்தா அல்ல அன்சார் அப்படிங்கிற அந்த வேர்டு. சரியா? மிகவும் தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவக்கூடிய மக்களாக அந்த அன்சாரி தோழர்கள் தான் அர்த்தம். சரியா? மிகவும் உதவக்கூடியவர்கள் அப்படின்ட்டு. அப்போ இவங்களை ஒவ்வொரு சஹாபா பெருமக்களையும் நபிகள் என்ன செய்யறாங்க, வெளியூர்ல இருந்து வந்தா எனது மக்காவாசிகளோடு மதீனாவாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்தார்கள். காரணம் என்ன? வெளியூருக்காரங்க தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் ஒரு இடமும் என்னது கிடையாது. ஏன்னா மஸ்ஜித் நபவியில எத்தனை பேர் தான் இருக்க முடியும், கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஜோடி ஜோடியாக சகோதரர்களாக ஆக்குனாங்க. அப்படி சகோதரர்களாக ஆக்கியவர்கள் அந்த அன்சாரி தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அன்சாரி தோழருடைய தியாகம் இருக்க மாஷா அல்லாஹ், அது அவ்வளவு பெருசு. சரியா? சொல்ல 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 என்னது கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு அன்சாரி தோழருடைய வாழ்க்கை என்ன செய்து நடந்தேறியது. சரியா? ஏன்னா அப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சகோதரர்களாக ஆக்குகின்றார்கள். ரெண்டு பேருமே என்னது, ரெண்டு பேருமே மக்காவாசிகள், ஆனா சகோதரர்களாக இணைபிரியாத சகோதரர்களாக என்ன செய்யறாங்க, ஆக்கப்படுகின்றார்கள். அப்போ இவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டதும் என்னது ஒரே இடத்துலதான், இவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சதும் ஒரே நேரத்துலதான் இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களா என்ன செய்யறாங்க, ஆக்குகின்றார்கள். ஏன்னா அப்ப இந்த மாதிரி உண்டான நிலைகள்ல எந்த அளவுக்கு அந்த சகோதரத்துவம் அவர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, பத்ர் யுத்தத்தினுடைய நேரத்துல எதன் பக்கம் நிக்கிறாங்க, இஸ்லாமியர்களின் பக்கம் நிக்கிறாங்க. அவங்க வாப்பா யாரு, உத்பத் பின் ரபீஆ. அவர் எங்க நிக்கிறாரு, மக்காவாசிகளுடைய கூட்டத்தில் நிற்கிறார். அவர் ஒரு தலைவர். சரியா? அவர் நல்ல சமுதாய தலைவர், நல்ல அறிவுள்ளவர், சிந்திக்கக்கூடியவர். ஆனாலும் எங்க இருக்காரு, எதிரிகளினுடைய படையில அவர் இருக்கிறாரு. ஏன்னா பத்ர் யுத்தம் முடியுது, கிட்டத்தட்ட 70 பேர் எதிரிகள்ல கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டவர்களில் ஒருவராக முதன்மையாளராக யார் இருக்கா, உத்பத் பின் ரபீஆ இருக்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம்லாம் முடியுது, எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஏன்னா 70-80 சடலங்கள், கிட்டத்தட்ட 70-80 சடலங்கள் என்ன செய்யுது, பத்ர் யுத்த களத்துல கிடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சடலங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, அவர்கள் பேசுகின்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகின்றார்கள் அப்படின்னா, அல்லாஹுவும் எனக்கு வாக்கு கொடுத்தான், அதே போல உங்களுக்கும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா வாக்கு கொடுத்தான். எனக்கு கொடுத்த அந்த வாக்கை அல்லாஹு தாலா நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கு கொடுத்த வாக்கை அல்லாஹு தாலா நிறைவேற்றி விட்டான். உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டுச்சு, நீங்கள் மரணமாக்கப்படுவீர்கள்.
ஏன்னா யுத்தத்துல நீங்க என்ன கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு வாக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அது நடந்துருச்சு. நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு எங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதுவும் என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. இதை பார்த்து, சடலங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதை கேட்ட உடனே சஹாபா பெருமக்கள்ல சில பேர் என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்கதான் இறந்துட்டாங்களா, அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா சரிதான், ஆனா இவங்க நான் சொல்வதை நீங்கள் எப்படி கேட்கின்றீர்களோ அதே போல அவர்களும் கேட்கின்றார்கள். ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியாது, திருப்பி பதிலளிக்க முடியாது. ஐமாக்கள் எழுதுறாங்க, இந்த நிலையில மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எனது சடலமாக கிடக்கக்கூடிய அந்த பிரேதங்கள் செவிமடுத்தன அப்படின்னு என்ன செய்யறாங்க, யார் சொல்றாங்க, ஐமாக்கள் இதனை வரலாறு எழுதிட்டு குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்க நிச்சயமாக இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது அப்படிங்கிறது குர்ஆனினுடைய வாக்கு, சரியா? ஆனா இந்த இடத்துல கேட்டாங்க அப்படின்னா, இறந்து போனவர்கள் கேட்டாங்க அப்படின்னா இது விதிவிலக்கான இடம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இமாம்கள் நமக்கு சட்டத்தை எழுதுகின்றார்கள், எடுத்து சொல்கின்றார்கள். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, கொல்லப்பட்டவர்களில் ஒருவராக உத்பத் இப்னு ரபிஆ இருக்கிறாரு. ஏன்னா அது யாரு, அபூ ஹுதைஃபாவுடைய வாப்பா. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கவலை தோய்ந்த முகத்துல என்ன செய்யறாங்க, அவர்கள் இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் கேட்கிறாங்க, என்ன அபூ ஹுதைஃபா வாப்பா இறந்துட்டார் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப வருத்தப்படுதீங்களா, கவலைப்படுதீங்களா அப்படிங்கும் போது, இல்ல யார சொல்லலாம், அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல, நான் சத்தியத்துல இருக்கிறேன். ஏன்னா அவர் அசத்தியத்துல இருந்தாரு, அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரணம் அடைந்து விட்டார். அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு நான் அழுவதோ எனது கவலைகளை வெளிப்படுத்துவதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஒண்ணு, ஏன்னா எங்க வாப்பா ஒரு சமூக தலைவரா இருந்தாரு, நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ல இருந்தாரு, எப்படியும் என்னுடைய ஏக்கமும் என்னுடைய தேட்டமும் அவரை இந்த சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்துரும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவரினுடைய இணை வைப்பு என்னுடைய நினைப்பை தவிடுபொடி ஆக்கிவிட்டது. அவருடைய இணை வைப்பு நான் நினைச்சதை என்ன செய்யல, அது நடத்தல அப்படின்னு என்ன செய்யறாங்க, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் எனவே கொஞ்சம் கவலையான ஒரு நிலையில எடுத்துரைக்கின்றார்கள். ஏன்னா அப்போ வாப்பா கொல்லப்பட்டு விட்டார், அதற்கு என்ன செய்யல, வருத்தப்படல, மாறாக அவர் சத்தியத்தை ஏற்கவில்லையே அப்படிங்கறதான் என்ன செஞ்சாங்க, சஹாபா பெருமக்கள் வருத்தப்பட்டார்கள் அப்படிங்கறத என்ன செய்யறோம், நாம பார்க்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையில தான் அவர்களுடைய தேட்டமும் அவர்களுடைய நிலைப்பாடும் இருந்துச்சு அப்படின்ட்டு நாம பார்க்கின்றோம். இப்போ அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்வாங்க, எப்பவுமே இருப்பார்கள். அவர்கள் குர்ஆனிய தொடர்பு கொண்ட மிக முக்கியமான நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, என்ன சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை 4 நபர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், 4 நபர்களிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த 4 நபர்கள்ல யார் உண்டு, சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா அவர் உண்டு, சரியா, சாலிம் உண்டு. அப்ப மீதி 3 பேரு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபய் இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சரியா? இது நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், உங்களுக்கு மாஷாஅல்லாஹ் தெரியும், இந்த பேர்கள்லாம் தெரிஞ்ச பேர் தானே, நிறைய பேரை கேட்டிருக்கீங்களப்பா. சரி, அப்போ இந்த 4 நபர்கள் என்ன செய்ய, குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எடுத்துரைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனிய கல்வியை தனது உள்ளத்திலே என்னது சுமந்தவர்கள். ஏன்னா அதனாலேயே போர்க்களத்திலேயும் சரி, மரணமடையக்கூடிய நிலையிலேயும் சரி, குர்ஆன் அப்படிங்கிறது என்ன செஞ்சிச்சு, இவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. அது என்னென்ன, இவரினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சஹாபா பெருமக்களினுடைய ஈமானை போல நம்முடைய ஈமானையும் உறுதி பெற வலுப்பெற செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.